ஹாய் ஆல், இன்றைக்கி என்னோடய சேனல் B2 குக்ஸில் ஒரு ஜவ்வரிசி வச்சு ஒரு பக்கோடா ரெசிபி, நோ ஆனியன் நோ கார்லிக் ஸ்நாக் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இந்த ஒரு கப் மெஷருக்கு ஜவ்வரிசி எடுத்து லைட்டாக வறுத்து ஆறினதுக்கப்புறம் ரவை பதத்துக்கு பொடிச்சுக்கலாம். இதுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கோஸை இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். என்கிட்ட எல்லோ ரெட் கேப்சிகம் இருந்ததுனால அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சியை துருவி இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷு கொத்தமல்லி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பக்கோடாக்கு தேவையான உப்பை இப்போவே நம்ம சேர்த்து இப்போ இந்த எல்லா வெஜிடபிளையும் கலந்து விட்டுக்கலாம். உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி. உங்களுக்கு வெங்காயம் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்து பண்ணலாம். ஒரு 10-15 நிமிஷம் இதை அப்படியே விட்டதில் பாருங்கள், இதில் தானாகவே தண்ணி விட்டு எவ்வளோ தண்ணி ஈரமாக இருக்குது பாருங்கள். இந்த காய் மிக்சரில் இப்போது நம்ம வறுத்து பொடிச்சு வச்ச இந்த ஜவ்வரிசியை இதில் சேர்க்கலாம். ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து வறுத்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் அதே ரைஸ் குக்கர் அளவு கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு அதையும் இதில் சேர்த்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அந்த காயெல்லாம் தானாக விட்டுருக்கிற தண்ணியிலேயே ஃபஸ்ட்டு கலக்கலாம். தண்ணி வேணும்னா சேர்த்து அப்புறம் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி கலந்து நம்ம பக்கோடாவாக எடுத்து போடுற பதத்துக்கு கலந்து ரெடியாக வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய் சுட்ட உடனே சின்ன சின்னதாக உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை நம்ம பக்கோடாவாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக். இது ஜவ்வரிசினா எப்பவும் நம்ம ஜவ்வரிசி வடை இல்லைன்னா ஜவ்வரிசி வச்சு கிச்சடி இப்படி தான் பண்ணுவோம். இது நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்து பண்ணியிருக்கீங்கன்னே நீங்கள் சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்நாக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரை பண்ணது வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நம்ம பிரித்து இப்படி பார்த்தா உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.